ஹாய், இன்றைக்கி பன்னீர் தோசை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து, பட்டர் நல்லா உருகுனதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செஞ்ச அளவு பார்த்திங்கன்னா 2 தோசைக்கு உண்டான அளவு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா இந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலர்னதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசால் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு பன்னீர் சேர்த்துருக்கேன். இந்த பன்னீர் வந்து நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் சும்மா இன்னைக்கு கையில் பிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். பன்னீர் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை செஞ்சுக்கலாம். எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் மேலே சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால பசங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.